போண்டா. என்ன மலையேறின சாமி திரும்ப வந்திருக்கு? விளக்கு எடுத்துட்டு போற பொண்ணு எங்கடா? வந்து என் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லுடா. மறுபடியும் சாமியாடி என்னை காப்பாத்தி விட்டா சரி. விஜய் ஆமா. டேய், இந்த பொண்ணு இல்லடா, உன் குடும்பத்துல ஒருத்தி இல்ல. இவ என்னை ஏமாத்த பாக்குறியா? உன் குடும்பத்தோட சாபம் தீரணும்னா உன் குடும்பத்துல இருக்கிற பொண்ணுதான் விலைக்கேத்தணும். விஜய் என்னோட மருமகதான். இல்ல, அவளுக்கு போட்டியா இன்னொருத்தி வந்திருக்காளே, அவ எப்படி உன் வீட்டு மருமகளா ஆக முடியும்? அவ இன்னும் உன் வீட்டுல ஒருத்தி ஆகலடா. அம்மா, அப்போ நான் அந்த விளக்கு எடுத்துட்டு போலாமா? நீ போலாம். அவங்க போனாங்கன்னா நானும் கூட போவேன். நானும் இந்த வீட்டு பொண்ணுதான். நாங்களும் இந்த வீட்டு பொண்ணுதான். நாங்களும் சேர்ந்து போறோம். நாங்க எல்லாருமே சேர்ந்து போறோம். அப்ப எல்லாரும் சேர்ந்து போங்க. ஐயோ சாமி, ரெட்டப்படையா இருக்கே, ஒத்தப்படையா தானே போகணும். விஜி, நீயும் கூட சேர்ந்து போயிடுமா? இல்ல, நீயும் கூட சேர்ந்தே போ. போறியா? ஏயா சாமி, விளக்கு எடுத்துட்டு போறவங்க எப்படி விளக்கேத்தணும்? அம்மனை மனசுல நினைச்சுக்கிட்டு காட்டு வழியா போனா கற்பனைக்கான இடம் இருக்குடா, அங்க போய் விளக்கேத்திட்டு. ஏன் சாமி, முதல்ல ஒரு பொண்ணு தான் போகணும் நீங்க, இப்ப 5 பொண்ணு போனாலும் ஓகே. அது எப்படி? டேய் மாறா, நீ கொஞ்சம் சும்மா இரு. அதான் அம்மா சொல்லிட்டாங்கல்ல, நாங்க போறோம்மா. நாங்க எல்லாரும் போறோம். அதை எடுறா. சரியாத்தா. ஏண்டா, சாமி விஷயத்துல நீ ஏண்டா குதர்க்கமா பேசிட்டு இருக்க? சொன்ன கேட்டுக்க வேண்டியதானே? மனுஷன் மாத்தி மாத்தி பேசுவான், சாமி மாத்தி மாத்தி பேசுமா? ஏண்டா, அதான் முதல் தடவை சாமி வந்தப்போ முழுசா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சாமி மலையிடுச்சுல, அதனாலதான் இப்ப சாமி வந்து எல்லாத்தையும் முழுசா சொல்லிருக்கு. அது சொன்னபடியே எல்லாத்தையும் செஞ்சிட வேண்டியதானே? அதுல என்ன பிரச்சனை உனக்கு? வீரா, நம்ம கிளம்பலாம் வா. நீ பேசாம இரு. வா வீரா, நீ வா. அப்படிதான் ஏதாவது சொல்லிட்டே நீ வா. வர வர இதுவும் அப்பா மாதிரி ஆயிட்டு, யார் என்ன சொன்னாலும் நம்பிக்கிட்டு. இங்க பாரு மேடம், ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி ஒரு பிளான நம்ம செட் பண்ணிருக்கோம். இதுல அவ மிஸ்ஸே ஆகக்கூடாது. 1% கூட மிஸ் ஆகாது மேடம். கச்சிதமா முடிச்சிடலாம், காணா பணமா ஆக்கிடலாம். நீங்க கவலைப்படாம. அப்படியெல்லாம் இருக்க கூடாது. அவ உடம்புக்கு எந்த சேதாரமும் இல்லாம கிடைக்கணும். இந்த கோயில் வாசலு எழவு வீடா மாறணும். அந்த செத்து போன வள்ளியோட பொணத்தை பார்த்து அந்த ராமச்சந்திரன் குடும்பமே கதறி அழறத நானும் எங்க அம்மாவும் ரசிச்சு பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். சரிங்க மேடம். நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு ஏதாவது பண்ணி அவளை காணா பணமாக்கிடாத. இல்ல மேடம், அப்படிலாம் ஆகாது. நீங்க சொல்ற மாதிரி பண்ணிடுறேன் மேடம். ஏய், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க மேடம். அந்த மாறன் எக்காரணத்தை கொண்டும் அவங்க கூட போக கூடாது. அதெல்லாம் நான் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டேன் மேடம். அவன் கண்டிப்பா வரவே மாட்டான். அது மட்டும் இல்ல, இந்த கோவில இருக்கிற எந்த ஆம்பளையும்
வெளியிலேயே வர முடியாது. எப்படி? பொறுத்திருந்து பாருங்க. ஏம்பா, கோயில்ல கூடியிருக்கிற எல்லா ஆம்பளைங்களுக்கும் கோயில் நடைமுறை தெரியும்ல? எல்லாரும் வரிசையா வாங்க, காப்பு கட்டிக்குங்க. ராமச்சந்திரா, முதல்ல நீ வந்து கட்டிக்கப்பா. பெரியப்பா, எதுக்கு இந்த காப்பு? பொறுப்பா சொல்லுவோம்ல.